ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லோகோ சேனல். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் அப்படியே பாஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ரிட்ஜ் நீங்கள் வந்துட்டு ஒரு 5-6 மாதம் க்ளீன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ப்ளே பண்ணிவிட்டு அப்படியே க்ளீன் பண்ணிடலாம். வாங்க எல்லோரும் சேர்ந்து ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் டோரில் இருக்கிற எல்லா திங்ஸும் வெளியே எடுத்து வச்சுட்டேன். டோரில் கம்மியாக தான் திங்ஸ் வச்சுருந்தேன். ஏன்னா நான் லாக்டவுன் பீரியடில் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறது காமிச்சிட்ருக்கேன். லாக்டவுன் ஸ்டார்டிங்கில் நிறைய திங்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்காக நான் ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணிவிட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு டோரில் பார்த்தீங்கன்னா அந்த சாம்பார் பொடி மிளகாத்தூள் எல்லாம் சிந்தி ஒரே பொடியாக குப்பையாக இருந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இந்த டஸ்டரும் முறம் எடுத்துகிட்டு அந்த மேலே ட்ரையாக இருக்கிற அந்த தூசியெல்லாம் மட்டும் தட்டி முறத்துலேயே வச்சுட்டேன். அப்புறம் ஃப்ரிட்ஜில் இருக்கிற எல்லா திங்ஸும் எடுத்து வெளியில் வச்சுட்டேன். அதுலேயும் அதே மாதிரி தட்டுனா வர்ற தூசி எல்லாத்தையும் அந்த டஸ்டர் வச்சு தட்டி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா ஒரு டப்பாவில் நார்மல் வாட்டர் பிடிச்சிட்டு இந்த ஸ்க்ரப்பு நான் ஆல்ரெடி பாத்திரம் தேய்ச்ச ஸ்க்ரப்பு தான், பழசாயிருச்சு. ஸோ நார்மல் வாட்டரில் இந்த ஸ்க்ரப்பை டிப் பண்ணி ஃப்ரிட்ஜை அப்படியே தொடச்சி விட்டுட்ருக்கேன். ஏன்னா ஃப்ரிட்ஜில் அப்படியே காஞ்சி போய் கிடக்கிறதெல்லாம் நல்லா ஊறி அதுக்கப்புறமா நம்ம விம் வச்சு தேய்க்கும் போது எல்லா அழுக்கும் அப்படியே பளிச்சுன்னு வந்துடும். இந்த ஃப்ரிட்ஜோடு கம்பேர் பண்ணும்போது உங்கள் வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜில் இன்னும் கொஞ்சம் நீட்டாகவே இருக்கும். ஏன்னா நான் மாத கணக்கில் எத்தனை மாதம் ஆச்சுன்னு சொல்ல முடியாது, அவ்வளோ மாதம் வீடு பெயிண்ட் பண்ணுற வேலை போயிட்டு இருந்தங்காட்டி சரி ஓகே வீடு க்ளீன் பண்ணி பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எல்லாத்தையும் டோட்டலாக க்ளீன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் அப்படியே க்ளீன் பண்ணாமையே வச்சுட்டேன். அந்த ஃப்ரிட்ஜு ஸ்லைட்ஸ்லேயும் லைனர் இல்லாமல் நான் லேமினேஷன் பண்ண மாதிரி பேப்பர் போட்டு வச்சுருந்தேன். ஸோ அதை மட்டும் அப்பப்போ தொடச்சி விட்டுட்டு ஃப்ரிட்ஜை டீப்பாக க்ளீன் பண்ணவே இல்லை. ஸோ இவ்வளோ அழுக்காக இருக்கிற ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் உங்கள் ஃப்ரிட்ஜை கண்டிப்பாக க்ளீன் பண்ணிடலாம் இந்த டைமுக்குள்ளே. நான் இப்போது ஒரு பழைய ஸ்க்ரப் வச்சு எல்லா பக்கமும் வெறும் தண்ணி மட்டும் தொட்டு அந்த அழுக்கெல்லாம் நல்லா ஊறட்டுன்னு சொல்லி தொடச்சி விட்டுட்ருக்கேன். ஃப்ரிட்ஜு உள்ள டோரில் எல்லா பக்கமும் அந்த மாதிரி தொடச்சி விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக விம் லிக்விட் எடுத்துகிட்டு அந்த ஸ்க்ரப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப விம் லிக்விட் தொட்டு தொட்டு எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுட்ருக்கேன். அதாவது பாத்திரம் தேய்க்கிற மாதிரியே இந்த ஸ்க்ரப்பு கொஞ்சம் சாஃப்ட் ஆயிருச்சு, ரொம்ப ஹார்டாலாம் இல்லை. அதனால் ஃப்ரிட்ஜ் ஒன்றும் ஆகாது. எல்லா மூளை முடுக்கும் நான் அப்படியே நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன். அப்புறம் அந்த வேஸ்ட் வாட்டர் போகும்ல அந்த ஹோலில் இந்த ஸ்க்ரப்பையை சுருட்டி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அப்படியும் தேய்க்க முடியாதப்போ இந்த டூத் ப்ரஷ் இருக்கும்ல பழசு அதில் நல்லா ப்ரஷ் பண்ணி விட்டுட்டேன். நான் வீடியோ கொஞ்சமாக ஸ்பீட் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குன்றதுக்காக. விம் லிக்விட் வச்சு தேய்ச்சதுக்கப்புறமா ஒரு ட்ரையான கிளாத் எடுத்து அந்த லிக்விட் வச்சு தேய்ச்சதுக்கப்புறமா இருக்கிற அழுக்கு நோரை அது எல்லாத்தையுமே நல்லா டீப்பாக தொடச்சி எடுத்துடணும். தண்ணி தொடாமல் ஃபஸ்ட்டு தொடச்சி எடுத்துக்கலாம். ரெண்டாவது டைம் வேணால் நம்ம தண்ணியில் நனைச்சி அந்த துணியை நல்லா அலசிட்டு திரும்ப தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டு தொட்டு எல்லாம் நல்லா அழுத்தி சுத்தமாக தொடச்சி எடுத்துடணும், கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல். ஏன்னா கொஞ்சம் ஈரம் இருந்தால் கூட நமக்கு ஃப்ரிட்ஜு சீக்கிரமாக காயாது. மறுபடியும் உள்ள திங்ஸ் வைக்கும்போது அது ரொம்ப ஒரு மாதிரி வாசம் வர ஆரம்பிச்சிடும்.
இப்போது டோரில் வந்து இந்த மாதிரி சுற்றிலையும் டோரை சுற்றியும் வந்துட்டு இந்த மாதிரி ரப்பர் கொடுத்துருப்பாங்க நல்லா க்ளோஸ் ஆகிறதுக்காக. அதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அந்த மாதிரி லிக்விடாக இருக்கிறதெல்லாம் சிந்தி சிந்தி ஒரு மாதிரி கீழே வந்து அப்படியே கருப்பாயிருச்சு, அந்த ஃபங்கஸ் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அதை வந்து நான் டூத் ப்ரஷ் வச்சு அப்படியே நல்லா விம் வச்சு ஃபுல்லாக தேய்ச்சிட்டேன். அதை வச்சு தேய்ச்சி ஃபுல்லாக சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக வினிகர் விட்டு அந்த வேஸ்ட் வாட்டர் போகிற அந்த ஹோலில் வந்து ஊற்றி விட்டுட்டேன். ஃபஸ்ட்டே வந்து அந்த ஹோலில் விம் வச்சு தேய்ச்சாச்சு ப்ரஷ் வச்சு. இப்போ வந்து நல்லா தேய்ச்சிட்டு வினிகர் கொஞ்சம் ஊற்றி அதுக்கப்புறமா வந்துட்டு நார்மல் வாட்டர் கொஞ்சம் ஊற்றி அந்த வேஸ்ட் வாட்டர் இருந்த அந்த ட்ரேவும் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருந்ததுக்கும் இப்போ ஃப்ரிட்ஜ் இருக்கிறதுக்கும் அப்படியே புதுசு மாதிரி இருக்கும். அந்த கிளாத்து எல்லாமே வந்துட்டு நல்லா அலசி கொண்டு வந்து வெயிலில் காய வச்சாச்சு. இப்போ வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடலாம். லாக்டவுன் பீரியட் அப்படின்றதால வந்துட்டு நான் கோதுமை மாவு, ரவை, அந்த சுண்டல் அதெல்லாம் வந்துட்டு நிறைய வாங்கியிருந்தேன். அது எல்லாமே வந்து வெளியில் வச்சுருந்தோன்னா ரொம்ப சீக்கிரமாக பூச்சி பிடிச்சிரும். ஸோ பாதி எக்ஸ்பைரி ஆகிற டேட் வந்துட்டு ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு பழைய திங்ஸ்லாம் வெளியிலேயே வச்சுட்டு கொஞ்சம் டேட் இருக்கிறதெல்லாம் வந்துட்டு ஃப்ரிட்ஜோட அந்த பாக்ஸில் போட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வாங்க ஃப்ரிட்ஜில் வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். நான் ஃப்ரீசரில் வந்துட்டு எப்போயுமே ஐஸ் க்யூப்ஸ் இருக்கும். அது போக தேங்காய் வந்து துருவினது வந்து நிறைய இருந்து அதில் வைப்பேன். அப்படி இல்லைன்னா வெண்ணெய் இருக்கும். இந்த சில்லரில் வந்துட்டு துருவின தேங்காய், இஞ்சி, பச்சை மிளகாய், அப்புறம் பன்னீர் இதெல்லாம் வச்சுருக்கேன். இந்த ஃபஸ்ட்டு ட்ரேயில் வந்துட்டு மாவு கொஞ்சம் அதிகமாக இருந்தங்காட்டி ஒரு பாத்திரத்தில் பிரித்து வச்சுருக்கேன். அதாவது மேலே இருக்கிற அந்த அலுமினியம் பாத்திரத்தில் கொஞ்சம், கீழே வந்து பெரிய சில்வர் பாத்திரத்தில் கொஞ்சம் இருக்கும். அப்புறம் சாம்பார் பொடி, மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள் அதெல்லாம் வந்துட்டு சின்ன சின்ன சம்படமில் போட்டு உள்ளே இருக்கும். இந்த பிளாஸ்டிக் ட்ரேயில் வந்து காய்கறி, கீரை எல்லாம் இருக்குது. அந்த டைமில் வந்து காட்டிலேயே போயிட்டு நாங்கள் தக்காளி, கத்திரிக்காய் அதெல்லாமே வாங்கிட்டு வந்தோம். ஸோ அதனால் கொஞ்சம் நிறைய காய்கறி இருந்ததால் நான் தக்காளி எப்போயுமே ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேன். ஃப்ரிட்ஜில் வச்சாலும் வந்துட்டு அது ஒரு மாதிரி கருப்பாக ஆயிடுது. கீழே இருக்கிற 2 பாக்ஸில் சின்ன பாக்ஸில் வந்துட்டு பாயசத்துக்காகிற அந்த வெல்லம், பாசிப்பருப்பு, சேமியா, ஜவ்வரிசி அந்த மாதிரி ஐட்டம்ஸ், அப்புறம் இந்த சப்ஜா சீடு, பாதாம் பிசின் அந்த மாதிரி இருக்கிற திங்ஸும் அதுக்குள்ளே தான் இருக்கும். அப்புறம் பேக்கிங்க்கு ஆகிற பேக்கிங் பவுடர், அந்த கொக்கோ பவுடர் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்த சின்ன பாக்ஸ்லேயே அரேஞ்ச் பண்ணி வச்சுருவேன். பெரிய பாக்ஸில் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி கிராசரி ஐட்டம்ஸ், அந்த மாவு, சுண்டல், கடலை அதெல்லாம் போட்டு. டோரில் வந்து எக் ட்ரேயில் எக் இருக்கும். கீழே இருக்கிற ஃபஸ்ட்டு ட்ரேயில் வந்துட்டு இந்த சாம்பார் பொடி, மசாலா ஐட்டம்ஸ் அதெல்லாம் போட்டு. கருவேப்பிலை வந்துட்டு டெய்லி எடுக்கங்காட்டி நான் கருவேப்பிலை வந்து ஒரு கவரில் போட்டு டோர்லேயே வச்சுப்பேன். அப்புறம் இந்த ரோஸ் மில்க்கு, வெனிலா எசன்ஸ் அந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே டோரில் தான் இருக்கும். கருப்பட்டி பாகு, குளுக்கோஸ் பவுடர் அந்த மாதிரி திங்ஸ். பிஸ்கட் பேக்கெட் வந்துட்டு ஒரு 10 பேக்கெட் 5 பேக்கெட் அந்த லாக்டவுன் பீரியடில் வந்துட்டு நான் அவ்வளோ வாங்கினேன். ஸோ அதில் வந்து பாதியை மட்டும் வெளியில் வச்சுட்டு பாதியை உள்ளே வச்சுப்பேன். தேங்க்யூ.